வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஓட வேண்டியதா இருக்கும்? நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் ஓடல. உங்களுக்கே தெரியாம உங்கள மாதிரியே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்கள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு வழியா இருக்கும். இந்த உலகத்துல ஒரு விஷயத்துல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரையும் அவன் போன அதே வழியிலேயே ஜெயிக்க வைக்க போறான்னு அர்த்தம். சோ வழியை உருவாக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அது வாழ்க்கையை கொடுக்கும். சார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. யார் என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. ஆடு புல் சாப்பிடுது, பால் தருது. ஆனா பாம்பு பாலே குடிச்சாலும் விஷம் தான் தருது. விஷயம் என்னன்னா சுபாவம். நீங்க நல்லது பண்றது தப்பில்ல, நீங்க யாருக்கு பண்றீங்க அப்படின்றதுதான் விஷயம். சில பேர் நீங்க கொடுத்த பாசத்துக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுப்பாங்க. ஆனா சில பேர் நீங்க கொடுத்த பாசத்தையே விஷமா மாத்துவாங்க. உங்க குணத்தால நீங்க உயர போனாலும் அவங்களுடைய விஷத்தால நீங்க கீழே விழுந்துருவீங்க. ஊரே என்ன பகையா பாக்குது. உறவுக்காரங்க என்ன வெறுத்து ஒதுக்குறாங்க. கூட இருக்க நண்பர்களே முதுகுல குத்துறாங்க. நான் என்ன பண்றது? ஊரே உங்களுக்கு பகையாச்சுனாலும், உறவெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாலும், நம்பின நண்பர்களே உங்களை கைவிட்டாலும், யார் உங்க முதுகுல குத்துனாலும், எது கிடைச்சாலும் எது இழந்தாலும் அது கடைசி இல்ல. இதுவும் கடந்து போகும். ஏன்னா வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷமும் இல்ல, நிரந்தரமான துக்கமும் இல்ல.